DJ Moral Stories. ஆனந்தியோட தோல்ல நிறைய ஈரமான துணிங்க, அப்புறம் கையில பக்கெட் நிறைய ஈர துணிகளோட மாடியில கொண்டு போய் காய போடுறதுக்காக அவசரமா போனா. அங்க மாடியில பக்கத்து வீட்டு அண்ணி என்ன சொன்னாங்கன்னா, ஆனந்தி, நாளைக்கு சுமங்கலி பூஜை. பெண்கள்லாம் மருதாணி போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது உனக்கு முதல் சுமங்கலி பூஜை இல்ல? அம்மா கூட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. கையில அழகான மருதாணி யார் போட்டிருக்காங்களோ அதுக்கான காம்படிஷனும் நடக்கும்னு சொன்னாங்க. அட ஆமா, சரி சீக்கிரமா கீழே வந்துரு. நாங்க எல்லாரும் உங்க வீட்டுக்கு எதிர்க்க இருக்கிற டென்ட்ல தான் மருதாணி போட்டுக்கிட்டு இருக்கோம். ஐயோ அண்ணி, இன்னும் எனக்கு நிறைய வேலை பாக்கி இருக்கு. வீட்டை சுத்தம் பண்ணணும், சமைக்கணும், அம்மாவுக்கு மாத்திரை கொடுக்கணும். இந்த வேலை எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கிறதுக்கே மணி 3 ஆயிடும். நீ என்ன விசித்திரமான பொண்ணா இருக்க? உன்னோட மாமியாரே மருதாணி போட்டுக்க டென்ட்ல உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனா நீ புதுசா கல்யாணமான பொண்ணு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க. அம்மாவை நான் தான் அனுப்பி வச்சேன் அண்ணி. எனக்கு மருதாணி போட்டுக்க தெரியும். வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ராத்திரி நான் மருதாணி போட்டுக்கிட்டு தூங்குவேன். அண்ணி டென்ட்டுக்கு போனாங்க. ஆனந்தியோட மாமியாரும் அவங்க கையில மருதாணி போட்டுட்டு இருந்தாங்க. அவ மத்த பெண்களோட சேர்ந்து வம்பு பேச ஆரம்பிச்சா. இவங்கள பாத்தியா? நல்ல பழுத்த கிழமா இருந்துகிட்டு புதுசா கல்யாணமாகி வந்த மருமகளை வேலை செய்ய சொல்லிட்டு இவங்க மருதாணி போட்டுக்க வந்துட்டாங்க. கொஞ்சம் கூட வெக்கமே இல்ல. இந்த சமயத்துல இவங்கள மருதாணி வச்சுப்பாங்க? இந்த விஷயம் ஆனந்தியோட மாமியார் காதுல கூட விழுந்தது. என்ன பேச்சுவார்த்தை நடக்குதுங்க? நேத்திக்கு வந்து புது மருமகளுக்கு அவ்வளவு திமிரா? அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட என்ன பத்தி தப்பா பேசிருக்கா? ஆரம்பத்திலே எனக்கு இவ்வளவு சுத்தமா பிடிக்காது. இப்ப நான் யாருன்னு காட்டுறேன். இல்லாத பொல்லாததெல்லாம் சொல்லி மத்தவங்களை உசுப்பேத்துறாளா? அவங்க வீட்டுக்கு போன போது ஆனந்தி கிச்சன்ல சமைச்சுக்கிட்டே அவங்க அம்மா கிட்ட போன்ல பேசிட்டு இருந்தா. எனக்கு உங்க ஞாபகமாவே இருக்குமா? நீங்க மருதாணி போட்டுக்கிட்டீங்க இல்லையா? புதுசா புடவையும் வாங்கியிருப்பீங்க. நாளைக்கு சாயந்தரம் கல்யாண பொண்ண போல ரெடி ஆயிருப்பீங்க. அம்மா, வாட்ஸ்அப்ல உங்க போட்டோஸ் எனக்கு அனுப்பி வைங்கம்மா. ஆனந்தியோட அம்மா பதில் சொல்றதுக்கு முன்னாடியே அவளோட மாமியார் அவகிட்ட இருந்து போனை பறிச்சாங்க. அப்புறம் சத்தம் போட்டு சொன்னாங்க, கண்டிப்பா உங்க போட்டோவை உங்க பொண்ணுக்கு அனுப்பி வைங்க. இந்த வீட்ல சுமங்கலி பூஜை நடக்கிற மாதிரியா இருக்கு. நாங்க இங்க உங்க பொண்ண வேலை செய்ய வைக்கிறோமா. அவளை மருதாணி வச்சுக்க விடலையா. எங்களை விட மோசமானவங்க வேற யாரும் இருக்க மாட்டாங்க. அம்மா, நீங்க என்ன பேசுறீங்க? ப்ளீஸ் தண்ணிய குடிங்க. உங்களுக்கு பிபி ஹை ஆயிட போகுது. ரொம்ப நடிக்காத. மோகன் மட்டும் உன்னை லவ் மேரேஜ் பண்ணாம இருந்திருந்தா உன்னை இந்த வீட்டுக்குள்ள கூட நுழைய விட்டுருக்க மாட்டேன். எனக்கு ஒரு விஷயம் தான் புரிய மாட்டேங்குது. உன்னை பெத்தவ உனக்கு நல்லது கெட்டது எதையுமே சொல்லி கொடுக்கலையா? நீங்க என்னம்மா பேசுறீங்க? நான் இது வரைக்கும் உங்களை பத்தி யாருக்கிட்டையும் தப்பா எதுவும் பேசினதில்ல. வீட்ல யாருதான் வீட்டு வேலை செய்யல? இந்த சின்ன விஷயத்த ஊர் ஃபுல்லா தம்பட்ட அடிச்சுக்கிட்டு இருக்கியா? எல்லா பொம்பளைங்களும் என்ன கேவலமா பேசுறாங்க. எல்லாம் என்னோட தலையெழுத்து. எனக்கு போய் மருமலா வச்சிருக்க பாரு. அம்மா, நான் எதுவுமே தப்பா பேசலம்மா. ஆஹா, ரொம்ப அப்பாவி மாதிரி பேசுற. என் புள்ளையோட பேரை வச்சுக்கிட்டு தானே இங்க அங்கன்னு என் வீட்டுல வளம் வந்துகிட்டு இருக்க. அவன் என்னோட புள்ள, புரிஞ்சுதா? இன்னைக்கு அவன் வரட்டும். உனக்கு நான் விவாகரத்து வாங்கி தந்தே தீருவேன். அம்மா, தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் பேசாதீங்கம்மா. இது நான் செய்யற முதல் சுமங்கலி பூஜைம்மா. நான் என்னைக்கும் சுமங்கலியா இருக்கணும்னு என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. அப்புறம் எனக்கு உங்களோட ஆசீர்வாதம் எப்பவும் இருக்கணும்னு நினைக்கிறேம்மா. இங்க பாரு மருமகளே, நீ இந்த வீட்ல இருக்கணும்னு ஆசைப்பட்டா போய் மருதாணி வச்சுக்கிட்டு வா. நீ வச்சுக்கிற மருதாணி எல்லாத்தையும் விட செவந்து இருக்கணும். அப்பதான் நான் உன்னை இந்த வீட்ல இருக்க விடுவேன். அது மட்டும் இல்ல, இந்த நிமிஷத்துல இருந்து உனக்கு சாப்பிட சாப்பாடும் இல்ல, தண்ணியும் இல்ல. நாளைக்கு தான் உன்னோட விரதத்தை முடிக்கணும். நானும் பாக்குறேன் என் புள்ள மேல எந்த அளவுக்கு நீ பாசம் வச்சிருக்கேன்னு. ஆனந்தியோட கண்கள்ல கண்ணீர் வர ஆரம்பிச்சது. அவ தன்னோட வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு தன்னோட ரூமுக்கு வந்து மோகனோட போட்டோவை பார்த்து அவ பேச ஆரம்பிச்சா. என்னங்க, இன்னைக்கு நான் உங்க கிட்டயும் அம்மா கிட்டயும் சொல்லணும்னு நினைச்சேன். அதாவது நான் அம்மாவாக போறேன்னு. ஆனா அவங்க என் மேல கோவமா இருக்காங்க. அவங்க என்ன ரொம்பவே வெறுக்கிறாங்க. நான் என்ன பண்றது? நான் அவங்களை எப்படி சந்தோஷமா வச்சுக்கிறது? ராத்திரி ஆனந்தி எதுவும் சாப்பிடாம பெட்ல போய் படுத்தா. அவ இவ்வளவு சோகமா இருக்கிறத பார்த்துட்டு மோகன் கேட்டான், என்னாச்சு ஆனந்தி? உன்னோட லவ் மேரேஜ சக்சஸ்ஃபுல் ஆக்கிறதுக்கு நீ ரொம்பவே சிரமப்படுறல்ல? இல்லங்க, இது என்னோட வீடு தானே. நான் நல்லாதான் இருக்கேன். ஓ, நாளைக்கு சுமங்கலி பூஜை இல்ல? சுமங்கலி பூஜை அன்னைக்கு நீ எனக்கு ஏதோ கிஃப்ட் கொடுக்கறதா வேற இருந்தியே. நாளைக்கு நான் பண்ற முதல் மாங்கல்ய பூஜை. என் அருமை கணவரே, நீங்க தான் எனக்கு கிஃப்ட் கொடுக்கணும். சரி சொல்லுங்களேன், நீங்க எனக்கு என்ன கிஃப்ட் கொடுக்க போறீங்க? நீ எனக்கு மிகப்பெரிய லக்கி. எனக்கு ப்ரமோஷன் லெட்டர் வந்திருக்கு. அடுத்த மாசம் நாம பூனா போக போறோம். இனிமே நீ ஜெனரல் மேனேஜரோட மனைவின்னு பெருமையா சொல்லிக்கலாம். என்னங்க,
அப்படி நாம 2 பேரும் இங்க இருந்து போயிட்டோம்னா அப்புறம் அம்மாவை யார் பாத்துப்பாங்க? இந்த செய்தியோட நீங்க தான் அம்மாவுக்கு கிஃப்ட் கொடுக்கணும். அம்மாவுக்கா? ஹே, என்னோட ப்ரமோஷனே அம்மாவுக்கு பெரிய கிஃப்ட் ஆச்சே. அது மட்டும் இல்லாம உன்ன மாதிரி ஒரு நல்ல மருமகளை அம்மாவுக்கு கிஃப்டா கொடுத்திருக்கனே. சரி சரி, நீ படுத்து தூங்கு, நாளைக்கு விரதம் இருக்கணுமே. மோகன் தூங்குனதுக்கு அப்புறமா ஆனந்தி தன்னோட கையில மருதாணி போட்டுக்கிட்டா. அவ கண்ல இருந்து கண்ணீர் கொட்டிக்கிட்டே இருந்தது. அவ கடவுள் கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டா. அம்மா, தாயே, உங்களோட ஆசீர்வாதம் எல்லாருக்கும் நிறைஞ்சிருக்கு. எங்க வீட்லயும் தவறான புரிதலை தயவு செஞ்சு விலக்கி விடுங்க. என் குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். சாப்பிடாம கர்ப்பவதியா இருக்கிற ஆனந்தி காலையில எழுந்தா. அவர் ரொம்பவே பலகீனமா இருக்கிற மாதிரி உணர்ந்தா. ஆனா அவ தன்னோட மாமியார சந்தோஷமா வச்சுக்கிறதுக்காக அவங்க கிட்ட போனா. அப்புறம் அவங்க காலில் விழுந்தா. போதும் போதும், மனசுல மரியாதை கிடையாது. இந்த நாடகத்தெல்லாம் என்கிட்ட நடத்தாத. உன்னோட நகைகள் எல்லாம் எடுத்து உன் ரூம்ல வச்சாச்சு. உன்னோட கல்யாண கூறப்படவையும் அங்கேதான் இருக்கு. சரிங்கம்மா. அம்மா, இப்ப சொல்லுங்க, என்ன சமைக்கிறது? இனிமே நீ சமைக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்ல மருமகளே. இன்னையில இருந்து சமைக்கிறதுக்கு நான் ஒருத்தைய ஏற்பாடு பண்ணிட்டேன். நான் ஒரு ஜெனரல் மேனேஜரோட அம்மா. மத்தவங்க எனக்கு சமைச்சு கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்ல, அவங்களோட கரிசனமும் எனக்கு தேவையில்லை. புரிஞ்சுதா? அம்மா, இப்ப நான் என்ன வேலை செய்யறது? உங்க கால்ல என்ன தடவி விடட்டுமா? அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட என்னை பத்தி குறை சொல்லு. அதுதான் உனக்கு கைவந்த கலையாச்சே. ஆனந்தி வேதனையோட எதுவும் பேசாம தன்னோட அறைக்கு போயிட்டா. அப்புறம் அவளுக்கு ஆழ்ந்த தூக்கம் வந்துடுச்சு. திடீர்னு யாரோ கதவை ஜோரா தட்டுற சத்தம் அவளுக்கு கேட்டுச்சு. அவ கதவை திறந்து பார்த்ததும் ரொம்பவே அதிர்ந்து போயிட்டா. அதாவது அவளோட மாமியார் கதவை தட்டிட்டு பயங்கரமா அழுதுட்டு இருந்தாங்க. அப்புறம் அவளுடைய மாமனார் தரையில விழுந்து கிடந்தாரு. மோகனுக்கு போன் பண்ணு, அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. இதுக்கெல்லாம் காரணம் நீதான். சரியான தரித்திரம் பிடிச்சவ. அம்மா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அப்பாவுக்கு எதுவும் ஆகாது. நான் இருக்கேன், கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா. அவ உடனே டாக்டருக்கு போன் பண்ணா. அப்புறம் ஆம்புலன்ஸ வர வச்சா. அவளுடைய மாமனார உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாங்க. அங்கதான் அவங்களுக்கு தெரிஞ்சது அவருக்கு ஹார்ட் அட்டாக்னு. ஆனந்தி அவளோட மாமியார வீட்டுக்கு அனுப்பி வச்சா. அம்மா, காலையில இருந்து நீங்க எதுவுமே சாப்பிடல. நீங்க வீட்டுக்கு போய் உங்க சுமங்கலி பூஜைய பண்ணுங்க. அப்புறம் உங்க விரதத்தை விடுங்க. அப்படி இல்லைன்னா உங்களோட உடல்நிலை ரொம்ப மோசமாயிடும். உங்க பிள்ளைங்க வந்ததுக்கு அப்புறமா நானும் வீட்டுக்கு வந்துடுறேன். ஆனந்தியோட மாமியாரோ ரொம்ப சோர்வடைஞ்சு போயிருந்தாங்க. அதனால அவங்க வீட்டுக்கு போனாங்க. அப்புறம் பூஜையை முடிச்சு அவங்களோட விரதத்தை விட்டாங்க. அவங்க மோகனுக்கு போன் பண்ணாங்க. ஆனா அவன் போன் எடுக்கல. அவங்களுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. உடனே அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போன் பண்ணாங்க. வீட்டுக்கு வந்த மருமகளா அவ சரியான தரித்திரம் பிடிச்சவ. வீட்டுல இருக்கிறவங்கள பத்தி குறை சொல்றா. அப்புறம் வாயை திறந்தாலே பொய். அந்த தரித்திரம் பிடிச்சவளால என் புருஷனுக்கு நல்ல நாள் அதுவுமா ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. கடவுளேன்னு அவருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. ஹலோ, நீங்க சாய்ராம் ஹாஸ்பிட்டல்ல இருந்தா பேசுறீங்க? அங்க என் புருஷன் ரவிச்சந்திரனை அட்மிட் பண்ணியிருக்கோம். என்னோட புள்ளையும் மருமகளும் அங்கேதான் இருக்காங்க. ஆனா யாருமே போன் எடுக்க மாட்டேன்றாங்க. என் புருஷன் எப்படி இருக்காருன்னு நீங்களாவது சொல்றீங்களா? மேடம், உங்க ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லா இருக்காரு. ஆனா உங்க மருமகளோட உடல்நிலை தான் ரொம்ப மோசமாயிடுச்சு. அவங்க கர்ப்பமா இருக்கிறது தெரிஞ்சும் கூட அவங்க 2 நாளா எதுவும் சாப்பிடாம இருந்திருக்காங்க. அதனால அவங்கள அட்மிட் பண்ணிருக்காங்க. என்ன சொன்னீங்க? மருமக முழுகாம இருக்காளா? ஐயோ கடவுளே, நேத்தியில இருந்து அவளை நான் பட்டினி போட்டுட்டேனே. பாவம், நாள் முழுக்க வேலையே செஞ்சுக்கிட்டு இருந்தா. அது மட்டும் இல்லாம நான் அவளை எவ்வளவு தப்பு தப்பா பேசிட்டேன். ஐயோ ஆண்டவா, நீதான் அவளை காப்பாத்தணும். ஹலோ மேடம், அவங்க பூஜை செய்யாம உங்களோட ஆசீர்வாதத்தை வாங்காம அவங்களோட விரதத்தை விட அவங்க விரும்பல. உங்களால முடிஞ்சா நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க. ஆனந்தியோட மாமியார் கண்கள் கலங்க ஆரம்பிச்சது. அப்புறம் அவங்க பண்ண கொடுமையை நினைச்சு வெக்கப்பட்டாங்க. உடனே அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க. என்ன மருமகளே, நீ இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லவே இல்ல. நீ அம்மா ஆக போறேன்னு. சரி, இப்பயாவது உன் விரதத்தை முடிச்சுக்க. இங்க பாரு, மோகனும் உன் கூட தான் இருக்கான். அப்புறம் நானும் வந்துட்டேன். அதோ பாரு, ஹாஸ்பிட்டல் ஜன்னல் வழியா அந்த நிலவும் கண்ணுக்கு தெரியுது. ஆனந்தி மோகனோட உதவியால எழுந்து நின்னா. அப்புறம் நிலவுக்கு பூஜை செஞ்சு தன்னோட மாமனார் மாமியார் மோகன் கல்ல விழுந்தா. என்னம்மா, என்னதான் நடக்குதுங்க? என்ன பிரச்சனை? அதையாவது சொல்லுங்க. அப்படி ஆனந்தி இங்க இருக்கிறது தான் உங்களுக்கு ப்ராப்ளம்னா நான் அவளை கூட்டிட்டு இங்க இருந்து பூனாக்கு போயிடுறேமா. ரொம்ப தான் ஓவரா பண்றீங்க. என்னங்க, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்னால அம்மாவையும் அப்பாவையும் விட்டுட்டு எங்கேயும் வர முடியாது. நாம எங்க இருந்தாலும் ஒன்னாதான் இருக்கணும். எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்கு ஆனந்தி. இனிமே நீ உன்னை பத்தியும் நம்ம குழந்தைய பத்தி மட்டும் தான் நினைக்கிறேன். என்ன, இவங்க எல்லாருமே என்னோட சொந்தங்கள். நான் எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்கணும். அம்மா, இந்த பூஜை நடக்கிற அன்னைக்கு இந்த சந்தோஷமான விஷயத்தை எல்லார்கிட்டயும் சொல்லலாம்னு நினைச்சேன். ஆனந்தியோட மாமியார் அவளை கட்டி அணைச்சுக்கிட்டு என்ன சொன்னாங்கன்னா, கண்ணா, என்ன மன்னிச்சிடுமா. அடுத்தவங்க பேச்ச கேட்டுக்கிட்டு லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்ட நீ
நீ என் புள்ளைகிட்ட இருந்து என்ன பிரிச்சுடுவேன்னு நினைச்சேன். அதனால உன்னை என்னால ஏத்துக்கவே முடியல. உன்னை நான் புரிஞ்சுக்கவும் இல்ல. எனக்கு எல்லாம் தெரியுமா, உங்க மேல எந்த ஒரு குத்தமும் இல்லம்மா. அம்மா தாயே, இந்த சுமங்கலி பூஜை அன்னைக்கு உன்னோட அருளால என் குடும்பம் முழுக்க சந்தோஷமா இருக்கு. என் மருமக எவ்வளவு அதிர்ஷ்டமானவ. இவளால என்னோட தாலியும் காப்பாத்தப்பட்டுச்சு. அப்புறம் எங்க வீட்ல கூடிய சீக்கிரத்திலேயே ஒரு சின்ன விருந்தாளியும் வர போறாங்க. இன்னைக்கு சுமங்கலி பூஜை அதுவுமா, அந்த சுமங்கலி தேவதை நம்ம குடும்பத்தையும் சந்தோஷத்தால நிறைச்சிட்டாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான் மருமகளே. இனிமே நான் யாரோட பேச்சையும் கேட்க மாட்டேன். இன்னையில இருந்து நீ எனக்கு மருமக மட்டும் இல்ல, என்னோட மகளும் நீதாம்மா. ஆனந்தியோட மாமியார் அவளோட கைகளை பிடிச்சாங்க. அவ கைகளை பார்த்துட்டு அவங்க எல்லாரும், ஆனந்தியோட கைகள்ல மருதாணி நல்ல செவந்து இருந்தது. அவ மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டா. அப்புறம் எல்லாரும் ரொம்ப சந்தோஷத்தோட வீட்டுக்கு திரும்பி வந்தாங்க.